திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள ஒரே கட்டிடம் தர்கா மட்டுமே என்று 1920 தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை என்பது ஏற்புடையது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபமேற்ற உத்தரவிட்ட இடத்தில் தீபமேற்றியதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், தகவல்கள் என்ன? திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா அருகில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களுடைய விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு முன்பாக இந்த விசாரணை 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருக்கின்றன. இறுதியாக மீண்டும் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தன்னுடைய வாதத்தை இறுதியாக ஒருமுறை வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து இன்று மீண்டும் இந்த விசாரணை துவங்கி இருக்கிறது. தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை துவக்குகின்ற பொழுது திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தமிழக அரசு எந்தவித நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுக்கவில்லை என்பது ஏற்புடையது அல்ல என தன்னுடைய வாதத்தை துவங்கினார். அது மட்டுமல்ல, தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டிருக்கின்ற அந்த இடம் தீபம் ஏற்றியதற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை என தன்னுடைய வாதத்தில் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நில அளவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை போன்ற பல்வேறு அந்த துறைகள் எல்லாம் மலைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தூண்கள் குறித்தெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இது போன்ற தூண்கள் அதிக அளவில் இருக்கின்றன என தெரிவித்திருக்கிறார். முதலில் இங்கு இருப்பது தீபத்தூண் தான் என்பதைத்தான் நாம் முதலில் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான ஆதாரம் உள்ளதா என பார்க்க வேண்டும். ஆனால் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இது தீபத்தூணுக்கான எந்தவித ஆதாரமே இல்லை என அவர் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார். அது மட்டுமல்ல, தீபத்தூண் பிரச்சனை எழுவதற்கு முன்பாக இதை ஏற்கனவே தொல்லியல் துறை மற்றும் சில நில அளவை துறைகள் எல்லாம் ஆய்வு செய்திருக்கின்றன. அது தீபத்தூண் என்பது எந்த இடத்திலும் உறுதி செய்யப்படாததான் மாநில அரசு இது குறித்த ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை என தெரிவித்தார். அது மட்டுமல்ல, தனி நீதிபதி பிறப்பித்திருக்கின்ற இந்த உத்தரவு எல்லாம் ஆவணங்கள் எதுவும் கணக்கில் கொள்ளப்படாமல் எடுக்கப்பட்டிருக்கின்றன என குறிப்பிட்ட அவர் 1920ஆம் ஆண்டுடைய உத்தரவில் மாவட்ட நீதிபதி முழு மலையையும் ஆய்வு செய்ததாகவும் மலையின் உச்சியில் ஒரே ஒரு கட்டிடம், அதாவது தர்கா மட்டுமே உள்ளது என தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அதுபோன்று தனி நீதிபதி ஆய்வு செய்யும் பொழுது இந்த தூண் இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக தன்னுடைய அந்த உத்தரவில் அதை குறிப்பிட்டிருப்பார் என அவர் வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் குறிப்பாக தனி நீதிபதி இது போன்ற இடங்களில் தீபத்தை ஏற்ற சொல்ல முடியுமா என்கின்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்ல, பழக்க வழக்கங்களை எல்லாம் காட்டி மலையில் இருக்கக்கூடிய தூண்களில் தீபம் ஏற்ற வேண்டும் என சொல்வது ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்தளவில் இது தீபத்தூணே அல்ல என்பதுதான் எங்களுடைய கருத்து. பொதுவாக கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அந்த திருவிழாவை முறையாக நடத்துவதும் அதில் பங்கேற்பதற்கான அடிப்படை உரிமை உண்டு. 1945ஆம் ஆண்டு தீர்ப்புகள் இதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த நீதிமன்றம் சட்ட விதிகளை எல்லாம் முறையாக கடைபிடித்து சட்ட விதிகளை எல்லாம் பின்பற்றி இந்த வழக்கை உரிமை நீதிமன்றத்திற்கு தான் நாடி இருக்க சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் மனுதாரருடைய கோரிக்கை வழக்கமான வழக்குகளை பின்பற்றி இருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த விவகாரத்தில் கோவில் நிர்வாகம் சட்ட விதிகளை பின்பற்றி தான் செயல்பட்டு உள்ளது என கூறி தொடர்ந்து தன்னுடைய வாதங்களை வலுவாக தலைமை அரசினுடைய வழக்கறிஞர் PS ராமன் வைத்திருக்கிறார். தொடர்ந்து தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். இன்று பிற்பகலுக்கு பிறகாக இந்த முழுமையான இந்த வாதம் இன்று நிறைவடைந்த பின்பு தீர்ப்பு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செல்வகுமார், என்ன எதிர்வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தளவில் வாதங்கள், அதாவது மேல்முறையீட்டு தொடர்பான அனைத்து தரப்பு, அதாவது மனுதாரர் ராமரவிக்குமாருடைய வாதங்கள், அதே போன்று தர்கா, பள்ளிவாசல், கோவில் தரப்பு, செயல் அலுவலர், அரசு என அனைவருமே ஏற்கனவே தங்களுடைய வாதங்களை கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து வாதங்கள், எதிர்வாதங்கள் என வைத்திருக்கிறார்கள். மனுதாரர்களை பொறுத்தளவில் நேற்று முழுமையான தங்களுடைய வாதங்களை எல்லாம் முழுமையாக பேசி நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இது தீபத்தூண் தான், இதில் தமிழர்களுடைய பாரம்பரியத்துடைய வழக்கப்படி இங்கு தீபத்தூண் ஏற்றுவதற்கு உரிமை இருக்கிறது, தனி நீதிபதி உத்தரவை முறையாக கடைபிடித்திருக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை எல்லாம் காரணம் காட்டி நீதிபதி உத்தரவை எல்லாம் இது போன்று செய்திருக்க கூடாது என மனுதாரர் தரப்பில் நேற்று தங்களுடைய வாதங்களை எதிர்வாதங்களாக வைத்திருந்தார்கள். கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து அனைத்து, அதாவது கோவில் நிர்வாகம், அதே போன்று தர்கா, வக்பு வாரியம் என அனைத்து தரப்பும் இங்கு தீபம் தூண் இருப்பது இல்லை, அது தீபத்தூணா என்கின்ற கேள்வியை தான் தொடர்ந்து எழுப்பியிருக்கிறார்கள். பல நீதிமன்ற உத்தரவுகளையும் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து வைத்திருந்தார்கள். எனவே
மனுதாரருடைய வாதம் எதிர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைவடைந்து இறுதியாக தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். எனவே இதற்கு எதிர்வாதங்கள் வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இவருடைய வாதத்தை இறுதி வாதமாக ஏற்றுக்கொண்டு இதற்கு பிறகாக தீர்ப்பை ஒத்திவைப்பதற்கோ இல்லை தீர்ப்பை சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. செல்வகுமார், இப்போ தர்காவின் அருகில் இருக்கிற மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இந்து அமைப்பினர் வலியுறுத்தப்படுற ஒன்றாக இருக்கு. இப்போ சர்வேக்கல் தான் அது அப்படின்னு வக்ஃப் தரப்புல இருந்தும் தர்கா தரப்புல இருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதற்கான சான்றுகளை அவங்க ஏதாச்சும் குறிப்பிடுறாங்களா? இதற்கு முன்பாக இந்த விவகாரங்கள் இந்த ஏற்கனவே இந்த நீதிபதி முன்பாக வந்திருந்த பொழுது கோவில் தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களும் அதே போன்று தர்கா தரப்பிலும் ஆஜராகிய வழக்கறிஞர்கள் எல்லாம் ஏற்கனவே இதில் 2 கருத்துக்களை சொன்னார்கள். ஒன்று, இது தீபத்தூண் ஏற்றியதற்கான எந்தவித ஆதாரங்களும் அதில் இல்லை, அதற்கான ஆவணங்களும் இல்லை, பல நூற்றாண்டுகளாக ஏற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள இது சமணர் காலத்தில் இது போன்ற தூண்கள் வந்திருக்கலாம் என மதுரையை பொறுத்தளவில் மதுரை மட்டுமல்ல மதுரை சுற்றி இருக்கக்கூடிய மேலூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைகளிலும் அதே போன்று நாகமலை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் இது போன்ற தூண்கள் இருக்கின்றன. தமிழும் சமயம் என்கின்ற மயிலை சீனிவாசன் என்பவர் எழுதிய புத்தகத்தில் இது போன்ற தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுபோன்று இந்த புகைப்படங்கள் மற்ற மலைகளில் இருக்கக்கூடிய ஆவணங்களை புகைப்படங்களாகவும் நீதிமன்றத்தில் மனுதாரர் அரசு தரப்பிலும் அதே போன்று கோவில் நிர்வாக தரப்பிலும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தீபத்தூண் இந்த கல்தூண் விவகாரத்தை பொறுத்தளவில் இது தீபத்தூணே அல்ல, இது ஒரு கிரானைட் தூணாக இருக்கலாம் அல்லது இது சமணர் காலத்துக்குரிய தூணாக இருக்கலாம் என்கின்ற பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நில அளவை தூணாக இருக்கலாம் என்கின்ற கருத்தும் இதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரர் பொறுத்தவரை இது தீபத்தூண் தான் என கூறினாலும் கூட அதற்கான உரிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை. அரசு தரப்பிலும் கோவில் தரப்பிலும் அதே போன்று தர்கா தரப்பிலும் தான் இது போன்ற ஆவணங்களும் அதே போன்று புத்தகத்தில் வந்திருக்கக்கூடிய விவரங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இந்த விவகாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஆய்வாளர்களும் அதை தான் குறிப்பிடுறாங்க. கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வருது அப்படின்னு பல தொல்லியல் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வரதும் பார்க்க முடியுது. நீதிமன்றத்தில் பல்வேறு வாதங்களும் முன்வைக்கப்படுது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன செல்வகுமார்? இந்த வழக்கை பொறுத்தளவில் தனி நீதிபதி தன்னுடைய உத்தரவை கடந்த மாதம் இந்த மாதத்தின் துவக்கத்தில் பிறப்பிக்கின்ற பொழுதுதான் இது நேரடியாக அதற்கு முன்பாக தனி நீதிபதி GR சுவாமிநாதன் நேரடியாகவே அந்த மலைக்கு மேலாக சென்று ஆய்வுகளை செய்து அதுக்கடுத்து ஒரு 2 நாட்களில் அங்க இருக்கக்கூடிய அந்த தூணில் கல் தூணில் உடனடியாக கார்த்திகை தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் என கூறுகிறார். அதற்கு பிறகாக தமிழக அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இது போன்ற ஒரு நடைமுறை இதுவரை இருந்ததில்லை. பல நூற்றாண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலை கோவிலின் மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தான் தீபங்கள் ஏற்றுவது வழக்கம். அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே இங்கிருந்து ஏற்ற முடியாது என்று சொல்லி கடந்த கார்த்திகை தினத்தின் போது இந்த இடத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய இந்த கல்தூணில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் இந்த இடத்திலும் தீபம் ஏற்றம் என்று கோரி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றன. மத்திய தொழில் பாதுகாப்பு படையெல்லாம் வைத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் தமிழக அரசு 144 தடை உத்தரவை எல்லாம் பிறப்பித்தது. எனவே இந்த வழக்கில் நீதிபதி தனி நீதிபதி GR சுவாமிநாதன் தன்னுடைய உத்தரவை மீறி இருக்கிறார்கள், செயல்படுத்தவில்லை என கூறி நீதிமன்ற அவமதி வழக்கில் பல்வேறு நேரடியாக தலைமைச் செயலாளர்கள் எல்லாம் ஆஜராக சொல்லியிருக்கிறார். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தளவில் இந்த தனி நீதி உத்தரவுக்கு தான் மேல்முறையீடாக தற்போது ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக மேல்முறையீட்டு மனுவில் வந்திருக்கிறார். இந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பாக இந்த வழக்கில் தொடர்புடைய கோவில் நிர்வாகம் மட்டுமில்லை, வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய தர்கா, பள்ளிவாசல், அதே போன்று வக்பு வாரியங்கள், அதே போன்று இந்து சமய அறநிலைத்துறை, அதே காவல்துறை என அனைத்து தரப்பிலுமே இதில் தங்களுடைய எதிர்மனைதாரர்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தீபத்தூண் பிரச்சனை கடந்து வந்த பாதைகள் பிரிவியூ கவுன்சிலில் ஏற்கனவே வழங்கப்பட்ட உத்தரவு, மலை யாருக்கு சொந்தமானது, தர்கா இருக்கக்கூடிய இடம் என்ன, அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற 1920க்கான தீர்ப்பு, 2014க்கான தீர்ப்பு, இப்படி என பல முன்னுதாரண தீர்ப்புகளை எல்லாம் வைத்து தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் தொடர் விவாதங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. அரசு தரப்பில் தொடர்ந்து விவாதங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே தான் இதற்கு எதிராக மனுதாரர்களும் தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்றும் என்கின்ற ஒரே கோரிக்கையை மீண்டும் பல்வேறு விதங்களில் தங்களுடைய வாதங்களாக வைத்திருக்கிறார்கள். அனைத்து வாதங்களும் கிட்டத்தட்ட 4 நாட்களாக தொடர்ந்து காலை துவங்கி
நீதிமன்றம் முடிவடைகின்ற நேரம் வரை தொடர்ந்து இந்த ஒரு வழக்கு மட்டுமே முழுமையாக 2 நீதிபதிகளும் தொடர்ந்து கேட்டிருக்கிறார்கள். இன்று அனைத்து மனுதாரர்கள் எது மனுதாரர்கள் எல்லாமே நேற்று நிறைவடைந்து விட்ட சூழலில் தலைமை வழக்கறிஞர்களுடைய இறுதியாக சுருக்கமான ஒரு வாதமாக இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்பாக அவர் இந்த நீதிமன்ற உத்தரவுக்காக இதை வழக்கை மீண்டும் ஒரு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கலாம், அல்லது மீண்டும் இன்றே தீர்ப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு இடைக்காலமாக வழங்குகிறாரா என்பதெல்லாம் இனிமேல் தான் தன்னுடைய வாதங்களை எல்லாம் நிறைவு செய்த பின்பு நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவிக்கப்படும் போது தெரிய வரும். ஆவணம் ஆதாரமின்றி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்று அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித ஆவணங்களோ ஆதாரங்களோ இந்த விவகாரத்தில் இல்லை. மலை உச்சியில் உள்ள ஒரே கட்டிடம் தர்கா மட்டுமே என்று 1920 தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதையும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு மலையையும் ஆய்வு செய்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் அரசு தலைமை வழக்கறிஞர் வாதங்களை நீதிமன்றத்தில் இன்று முன்வைத்திருக்கிறார். ஆய்வின் போது அங்கு தூண் இருந்திருந்தால் தனி நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்றும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்ற முடியுமா என்பதுதான் எங்கள் கேள்வி என்றும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.